வெல்கம் டு ஸ்டோரி அண்ட் சொல் சேனல். நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. என்ன கேள்வி அப்படின்னா, டெட் எக்ஸாமில் நான் 90+, 100+ மார்க் வாங்கியிருக்கேன். நான் பாஸ் பண்ணி செலக்ட் ஆனோம்னா எனக்கு ப்ரைவேட் ஜாப்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நான் டீச்சிங் ஜாப்ஸில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது, எவ்வளோ சேலரி, அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஒரே வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் கிளாரிட்டியாக நான் கொடுக்குறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாயை மூடிட்டு இருக்க முடியா? எத்தனை என்ன சொல்ல, வாயை மூடு. என் பொண்ணு வேற கத்தக்கூடாதுன்னு நினச்சா அவள் கோவப்பட வைக்க. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த மெயினாக நிறைய ஸ்கூலில் வந்து இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் வேக்கன்சிஸ் போட்டுட்ருக்காங்க. இப்போத்துலேருந்து இப்போ இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து ஏப்ரல் மே வரைக்கும் வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுவாங்க. அது எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்கூல்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, வில்லேஜா சிட்டியா, அதை பொறுத்து சேலரிஸ் வந்து வேரி ஆகும். அதுவுமே டெட்டு குவாலிஃபை ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு 15 to 25K வரைக்கும் சேலரி கிடைக்கும். ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா 7 to 10K அந்த மாதிரி கிடைக்கும். உங்கள் ஊரை பொறுத்து இருக்குது. சிட்டி சைடாக இருந்ததுன்னா ஒரு 18K 20K வரைக்கும் கொடுப்பாங்க. ஆனால் வந்து டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணினா மட்டுமே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது மேண்டேட்ரி கிடையாது. அது கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு மட்டும்தான் எலிஜிபிள். ஆனால் இன்டர்வியூ போகும்போது ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. குட் கம்யூனிகேஷன் இருக்கணும், சப்ஜெக்டில் கிளாரிட்டி இருக்கணும். நீங்கள் என்ன மேஜர் படிச்சிருந்தாலும் சரி, அதில் நீங்கள் மாஸ்டராக இருந்துக்கோங்க. டெப்த்து நாலேஜ் வேணும். அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். மெயினாக உங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அந்த ஸ்கில் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதுதான் இன்டர்வியூக்கு வந்து மெயின் பாயிண்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் டெட்டு குவாலிஃபைடுங்கிறது ஒரு அடிஷ்னல் கீ பாயிண்ட்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் அது மட்டுமே மார்க்ஸை வச்சு மட்டுமே வேலை கொடுப்பாங்கன்னா அது கிடையாது. உங்களோட சப்ஜெக்ட் கிளாரிட்டி, நாலேஜு, ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட டெமோ கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்ப்பாங்க. அவங்களா ஒரு டாபிக் கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, நீங்களா ஒரு டாபிக் வந்து ரெடி பண்ணிட்டு வந்திருக்கீங்களா, என்ன டாபிக் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க சில ஸ்கூலில். அதுலேயும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்கூல், ஸ்மால் ஸ்கூல்லாம் இன்டர்வியூ வைக்காமல் டைரெக்டாக எடுத்துருவாங்க. பர்சனல் இன்டர்வியூ மாதிரி நடத்துவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அடுத்து வந்து உங்களை ரிட்டன் டெஸ்ட்டு சில ஸ்கூலில் வைப்பாங்க. சில ஸ்கூலில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவங்க கேட்குற கொஸ்டின் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வாரீங்க, எதனால் வேறு எந்த ஜாப்லலாம் இருந்தீங்க, எதனால் வேலையை விட்டுருந்தீங்க, எல்லா கொஸ்டினும் கேட்டு வச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சில ஸ்கூலில் ஒரு மீடியமாக உள்ள பெரிய ஸ்கூல்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களா ஒரு டாபிக் கொடுப்பாங்க. ஒரு 20 minutes to 25 minutes டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆன் தி ஸ்பாட் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் நடத்தணும். நீங்கள் எப்படி கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. 4 பேர் 5 பேர் உட்காந்துப்பாங்க சுற்றிலும். நீங்கள் எப்படி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படிலாம் கிளாஸை எலாபரேட்டாக சூப்பராக கொண்டு போகிறீங்க அந்த 20 நிமிஷத்தில். இன்னும் சில ஸ்கூலில் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் எடுப்பாங்க. 25 நிமிஷத்தில் எடுக்கக்கூடிய 40 நிமிஷம் நம்ம ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, இதில் 25 நிமிஷத்தில் 40 நிமிஷத்தில் எடுக்கக்கூடிய டாப்பிக்கு 25 நிமிஷத்தில் நீங்கள் எடுக்கணும். இன்னும் சில ஸ்கூலில் 15 நிமிஷத்தில் எடுக்க சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு குட்டி டாப்பிக்காக, ஒரு அழகாக, ஏதாவது ஒரு டாபிக் புரிகிற மாதிரி, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. அது செய்யுளாக இருந்தாலும் சரி, இலக்கணமாக இருந்தாலும் சரி. தமிழ் மேஜர்ஸ் வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்ம இலக்கணத்துலேருந்து எடுத்துகிட்டு போனால் இலக்கணத்துலேருந்து நிறைய டீப்பாக கொஷின் கேட்டுருவாங்கன்னு நினைப்பீங்க. அது கிடையாது. எந்த டாபிக் நீங்கள் எடுத்தாலும் அதிலேருந்து கொஷின்ஸ் நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால் உங்களோட ப்ரிப்ரேஷன் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் மாடர்ன் டீச்சிங் மெத்தட்ஸ், பிடிஎஃப், பிபிடி, ப்ரெசன்டேஷன் அதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. லேப்டாப் இருந்ததுன்னா கொண்டு போயிருங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸு, அந்த உங்களுக்கு எதுலலாம் அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ், வேறு என்னெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கொண்டு போயிருங்க. எல்லாமே இன்டர்வியூக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் டெட்டில் நான் குவாலிஃபைட் ஆகியிருக்கேங்கிறத வச்சு மட்டுமே வேலை கொடுப்பாங்களான்னா கிடையாது. உங்களோட நாலேஜு, பெர்ஃபார்மன்ஸு இன்டர்வியூவில் அதை பொறுத்து தான் இருக்குது. நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா
இப்போ வந்து இன்னொரு விஷயமும் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆசிரியர்கள் கோரிக்கை ஏற்கனவே வச்சுருக்காங்க, போராட்டம்லாம் பண்ணாங்க தெரியும். அவங்களுக்கான விஷயங்களை செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் வேறு நம்ம கொடுத்துருக்கோம். 75 மார்க்காக குறைப்பாங்களான்னு கேட்டால் அது குறைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, குறைக்காம போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏற்கனவே ஜியோவில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து அதை பற்றின ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அது பற்றின விஷயங்களை கலந்தாலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு எப்படியும் பொங்கலுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வரும்போது நம்மளுக்கு தெரிய வந்துடும். அப்படி அப்ஜெக்ஷன் மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய பேர் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த வருஷம் சான்ஸ் இருக்குது. அப்படியே பாஸ் பண்ணாட்டாலும் கவலையே வேண்டாம். அடுத்து பிஓ எக்ஸாம் பொங்கலுக்கு அப்புறம் வருது. நம்ம சேனலில் அடுத்தடுத்து வீடியோஸ் நான் போடுவேன். நான் என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறேனோ ரிவிஷன் வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போட்டுருவேன். என்னோடய மைண்ட் மேப்ஸு, நோட்ஸு, நான் என்னென்ன வச்சுருக்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு லாங் வீடியோலையும் ஷார்ட் வீடியோலையும் கொடுத்துட்றேன். வாட்ஸ்அப், டெலிகிராம்லேயும் நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன். உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணாலும் இதில் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருவேன். லிங்க் வந்து இன்ட்ரோ பேஜில் இருக்குது, சேனல் பேஜில் இருக்குது, கம்யூனிட்டி பேஜ்லேயும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெயினாக நிறைய மெட்டீரியல்ஸ் அதில் ஷேர் பண்ணுவேன். எப்படி படிக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், பிரெயின் மெமரி ஃபுட்ஸுன்னு இருக்குது, மெமரி டிப்ஸ் இருக்குது, அப்புறம் யோகா, பிராணாயாமா, மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணுறது மூலமாக நம்ம எப்படி வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, அப்புறம் இன்னும் நிறைய தகவல்கள் அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே வர இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கெலாம் படிக்கிறீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள். பாய்.